கோவையில் பெண்கள் தினத்தை முன்னிட்டு சாய் சோசியல் சர்வீஸ் சார்பில் புற்றுநோய் விழிப்புணர்வு கையேடு வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. சாய் சமூக சேவை என்ற அரசு சாரா அமைப்பு சமூகத்தில் பின்தங்கிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் பல்வேறு சமூக நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு கோவை ஹோப் காலேஜ் அருகே உள்ள கிளஸ்டர் மீடியா கல்லூரியில் சமூக சேவையில் சிறந்து விளங்குபவர்களை கௌரவிக்கும் விழாவும் புற்றுநோய் விழிப்புணர்வு கையேடு வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்த அமைப்பின் நிறுவனர் லயன் டாக்டர் அறிவழகன், முன்னாள் மாவட்ட நீதிபதி சசிகலா, அரோமா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்தின் முதன்மை செயலதிகாரி விஜயலட்சுமி, டாக்டர் கோவர்த்தினி, முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி விஜயலட்சுமி பிச்சாண்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது பொதுமக்களிடையே புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்ட புற்றுநோய் விழிப்புணர்வு கையேடு டாக்டர் கோவர்த்தினி வெளியிட்டார். அதனை முன்னாள் மாவட்ட நீதிபதி சசிகலா பெற்றுக்கொண்டார். மேலும் சமூக நலனுக்காக அர்ப்பணிப்புடன் சேவை செய்து வரும் சிறந்த பெண்கள் மற்றும் சமூக சேவையாளர்களுக்கு சேவை நாயகி 2026 விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சாய் சோசியல் சர்வீஸ் அமைப்பு பெண்கள் முன்னேற்றம், பார்வை பரிசோதனை முகாம்கள், புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் மருத்துவ முகாம்கள், ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வி வழங்குதல், ஆதரவற்றவர்களுக்கு உணவு வழங்குதல் போன்ற பல்வேறு மனிதநேய சேவைகளை செய்து வருகிறது. குறிப்பாக 10ஆம் வகுப்பு முதல் கல்லூரி உயர்கல்வி வரை ஏழை எளிய மாணவிகளுக்கு கட்டணமின்றி கல்வி வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது புற்றுநோய் நோயாளிகள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் பல்வேறு மருத்துவ முகாம்கள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாருக்கும் வணக்கம். நான் லயன் டாக்டர் அட்வொகேட் அறிவழகன் பேசுகிறேன். நான் சாய் சோசியல் சர்வீசஸோட ஃபவுண்டர் மற்றும் மேனேஜிங் ட்ரஸ்டி. இந்த சாய் சோசியல் சர்வீசஸோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் இருக்கிற எல்லா ஏழை மக்களையும் நல்ல வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறது. அதாவது பெண்களோட முன்னேற்றம், அதுதான் முதல் பெரிய நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏழைகள் படிக்க முடியாத ஏழைகளுக்கு படிப்பு உதவி செய்கிறது ரெண்டாவதாக வச்சுருக்கோம். படிப்பு கொடுத்துட்டோன்னா அவங்க வாழ்க்கை வளருங்கிற ஒரு நோக்கத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ உதவி. கேன்சர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த கேன்சரை பற்றி ஒரு விழிப்புணர்வு கையேடு இந்த மகளிர் தினத்தில் நாங்கள் வெளியிட்டிருக்கோம். அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுக்கணும், கேன்சர் இல்லாத உலக படைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் கேன்சருக்காக ஒரு விழிப்புணர்வு கையேடையும் இப்போ வெளியிட்டிருக்கோம். கேன்சரை தடுக்கணுங்கிற ஒரு நோக்கம் தான் எங்களுடைய எய்ம். அதனுடைய சிகிச்சையே ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கேன்சர் சர்வைவர்களுடைய லைஃபை மாற்றம் கொண்டு வரணுங்கிறதுக்காக நாங்கள் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா பசியாறுன்னு ஒரு ப்ராஜெக்ட். பசியாறுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏழை வாழைகள் சாப்பாட்டுக்கு உணவு இல்லாமல் எவ்வளோ பேர் டெய்லியும் செத்து மடிகிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு உணவு வழங்கும் விழாவும் நாங்கள் ஏழைகள் எங்கே இருக்காங்களோ, உணவு இல்லாமல் இருக்காங்களோ அந்த இடம் தேடி கொடுக்கறதும் பசியாறு ப்ராஜெக்டில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, கேன்சரால் பாதிக்கப்பட்டு இருக்கிற அந்த மக்கள் அவங்களுக்கு தேவையான உணவு, அவங்களுக்கு ஃபேமிலிக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் கொடுக்குறோம். அவங்க ஃபேமிலியில் படிக்க வைக்கிறதுக்கு படிப்புகளை நாங்கள் சாய் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற இன்ஸ்டியூட் மூலியமா நாங்கள் எல்லா வகையான படிப்புகளும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ஸை தவிர மீதி அத்தனை படிப்புகளையும் 10th இருந்து PhD வரைக்கும் அத்தனை படிப்புகளையும் நாங்கள் இலவசமாக வழங்குறோம். ஏழைகளுக்கு படிக்க முடியாதவங்களுக்காக இலவசமாக படிப்பும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைய தினம் உலக மகளிர் தினம். எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா இரத்த பந்தங்கள் அனைவருக்கும், உறவுகள் அனைவருக்கும் நாங்கள் உலக மகளிர் தினத்தில் எங்களுடைய சார்பாக மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். இன்றைய தினம் 2 சிறப்பான சரித்திரம் படைக்கிறோம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, கேன்சரை பற்றி அவேர்னஸ் முகாமை இன்னைக்கு புக்கு லான்ச் பண்ணி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லை, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகளிர் தினத்தை பெண்ணின் பெருமை, நம்ம தாய்க்கு பிறந்தோம், எல்லா தாய்களுக்கும் பிறந்த நம்ம பெண்ணுடைய புகழை உலக அளவில் கொண்டு போகணுங்கிறதுக்காக உலக மகளிர் தினத்தில் இந்த சிறப்பான நாளில் நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறோம். எல்லாருக்கும் இந்த சேவை இன்னும் எல்லாரும் பெண்கள் எல்லாரும் உலக அளவில் சரித்திரம் படித்து நாட்டோட இந்தியாவை உலக அளவில் பொருளாதாரத்தில் உயர்த்தணுங்கிற எண்ணத்தில் சாய் சோசியல் சர்வீசஸ் என்னைக்கும் உழைச்சிட்டு இருக்கு. அதுக்கு இன்னைக்கு நீங்கள் எல்லாம் விதைச்ச விதை தான் இதுதான் விதை. இனிதான் முளைச்சி இது பெரிய ஆலமரமாக வளர்ந்து எல்லாருடைய வாழ்விலும் நல்ல ஒளி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கண்ணொளி எப்படி கிடைக்குதோ அது மாதிரி வாழ்வொளி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் எல்லாருமே இந்த நிகழ்வுகளை நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு வருகை புரிஞ்ச எல்லாருக்கும் நன்றி, பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி, இந்த நிகழ்வுகள் நடக்க காரணமாக இருந்த மேடை அப்படிங்கிற அமைப்பு கிளஸ்டர்ஸ் மீடியாவுடைய உரிமையாளருக்கும் நன்றி, சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி. இப்போ
இப்போதான் இனிதான் விருது வழங்கும் விழா தொடங்க இருக்குது. சிறப்பு விருந்தினர்களை கவனிக்க போகிறோம். இது எல்லாமே இனி தொடங்க போகுது. ரொம்ப நன்றி. இனி நீங்கள் வந்துட்டு சாய் சோசியல் சர்வீசஸில் நீங்கள் எந்த வகையில் பங்கெடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாய் சோசியல் சர்வீசஸில் ஒன்று வாலண்டியராக, அதாவது ஜாயினஸ் லெட்ஸ் சர்வ் டுகெதர், நாட்டோட வளர்ச்சிக்கு நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம வந்துட்டு செயல்படுத்துகிறோம். அதனால் சாய் சோசியல் சர்வீசஸில் எல்லாரும் இணைஞ்சு வாலண்டியராக இருக்கலாம். அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம். நம்ம நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்யலாம். ஒன்றிணைவோம், செயல்படுவோம், மக்கள் நலம் காப்போம். தனி மரம் தோப்பாகாது. அதனால எல்லாரும் ஒன்றிணைஞ்சு செயல்பட்டாதான் நாட்டோட வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்கிற வேண்டுகோளோடு இன்றைய தினம் சிறப்பான நாளாக எல்லாருக்கும் அமையணும். மகளிர் தின விழாவில் எல்லாரும் கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. இது வரைக்கும் ஒரு 200 குழந்தைகளை படிக்க வச்சிருக்கோம் சார். அவங்களுடைய வாழ்க்கைகளை உயர்வடைய வச்சிருக்கோம் பண்ணுவோம் சார். இப்போதான் முன்னெடுத்திருக்கோம். இனி வந்துட்டு விரிவா எல்லா கிராமப்புறங்களுக்கும் சென்று செயல்படுத்துறதுக்கு தான் சார் எல்லாருமே கலந்துருக்கோம். இந்த நிகழ்வுல சேர்ந்திருக்கோம்.